வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் தான். அதாவது இந்த ஓட் சீட்டிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயத்த மக்களிடத்தில் முன்னெடுப்பதற்காக ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யுக்திய கையில் எடுத்திருக்கிறாரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஓட் சீட்டிங் அப்படின்னு நடைபெற்றதாகவும் இதற்காக பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் உதவியதாகவும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த பிரச்சனை மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல பீகார்ல இன்று ராகுல் காந்தி பேரணியை நடத்த காத்துக்கின்னு இருக்கிறாரு. பீகார்ல சாசாரத்தில் தொடங்கும் இந்த பேரணியில பீகாரின் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் பார்த்தீங்கன்னா பங்கேற்க இருக்கிறாரு. இந்த பேரணி செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் முடிவடைய இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன நடந்திருக்குன்னா, கடந்த 7ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட் சீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. அதனுடைய குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. போலி முகவரி, இல்லாத ஆட்களை இருப்பதாக கணக்கு காட்டுவது, ஒரே இடத்துல அதிகமான பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறது என பல வகைகளில் போலியான வாக்காளர்கள் உருவாக்கப்பட்டு வாக்குகளை திருடிய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். பாஜக இதற்காக சதி செய்ததாகவும் இந்த சதி திட்டத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உடந்தை என்று விமர்சித்திருந்தாரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள். இதற்கு ஆதாரமா சில டேட்டாக்களையும் நம்ம ராகுல் காந்தி பிரஸ் கிட்ட காட்டியிருந்தார். குறிப்பா பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 6.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல 1 லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ராகுல் காந்தி. பூத் எண் 470 உள்ள முரளி ரத்னா லே அவுட்ல மட்டும் ஒரே வீட்டில் சுமார் 80 வாக்காளர்கள் போலியா பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு தேர்தல் ஆணையம் உடனடியா இருந்திருக்காங்க. 10க்கு 15, அதாவது 10 முதல் ஒரு 15 சதுரடி கொண்ட இந்த வீட்டில் அதிகபட்சமா 3 இல்ல 4 பேர் வசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த வீட்டில் 80 வாக்காளர்கள் இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தையும் நம்ம ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா பிரஸ் கிட்ட காட்டியிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் உண்மையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா தனியார் பிரஸ் சேனல் என்ன பண்ணியிருக்காங்க, நேரடியாக போயிட்டு அந்த இடத்துல ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமா வெளியிடுறாங்க. அதே போலதான் பீகார் மாநிலத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி மேற்கொண்ட கள ஆய்வுல வாக்காளர்களுடைய பட்டியலில் 3 லட்சம் வீடுகளுடைய முகவரி எண் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்குள்ள ஏதோ தவறுதலா போகலாம். கிட்டத்தட்ட 3 லட்சம் வீடுகளுக்கு 0 அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனை எதை பேஸ் பண்ணி இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சுன்னு தெரியல. அதற்கு நம்முடைய தேஜஸ்வி பயங்கரமான கேள்வியை முன்வைக்கிறார். அதே போல பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. இதுல 65 லட்சம் பேருடைய பெயர்கள் விடுபட்டு போயிருக்கு. ஆனா இதை பத்தி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நீங்க சொல்ற கணக்கு சரியாகவே இருக்கட்டும், அதற்கான டேட்டாவை கொடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆனா இதையும் பொருட்படுத்தாத எதிர்க்கட்சி என்ன பண்றாங்க, நீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்படி நீதிமன்றத்தில் நாடும்பொழுது அந்த பட்டியலை எதிர்க்கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஆய்வு பண்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் நேரடியாக ஓப்பனா சொல்றது இல்லை. கேட்டா சட்டம் அப்படி சொல்லுது அப்படின்றாங்க. ஆனா ஒரே வீட்டுக்கு மட்டும், அதாவது சரி 3 லட்சம் வீட்டுக்கு எப்படி 0 என்ற அட்ரஸை தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு, இதுக்கு சட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வியை தற்பொழுதைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி குழு தலைவராக இருக்கக்கூடிய
அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சு வராரு. இந்த பிரச்சனையை இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் பெங்களூரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய சிட்டிசனோட பிரச்சனை அப்படின்றத அவர் முன்னெடுத்த காத்துக்கிறாராம். பார்க்கலாம் ராகுலோடைய இந்த முன்னெடுப்பு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யுமா அப்படின்றத. இந்த மேற்கண்ட தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வந்த தகவல் தான், இது என்னோட சொந்த தகவல் கிடையாது. நன்றி, வணக்கம்.